18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். சீனுப்பு அப்படியே நம்ம பிரதமர் ஐயாவுக்கு உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே ஜிலு 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 இருக்கு. என்னன்னா எத்தியோப்பியாவுக்கு போனார்ல, அங்க அவங்க நாட்டு மொழியில பாட்டு பாடிப்பாக இருக்கு. திடீர்னு வந்தே மாறம் பாடின உடனே ஐயாவுக்கு அப்படியே பொங்கி புல்லரிச்சு சேர்ந்து பாடி ஆடி சந்தோஷப்பட்டார் போங்க. இடஒதுக்கீடு சம்பந்தமா போராட்டம் நடத்தினார். அவர் கூட சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஐயா நீங்க ஒரு மாம்பழ கதையை சொல்லி விட்டு ஆரம்பிச்சு வைங்கன்னு இருக்காங்க. அண்ணாச்சி கதையை சொல்லியிருக்காரு, பார்த்து கேளுங்க. இப்ப இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கு. அதுல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 26, இஸ்லாமியர்களுக்கு 3, பட்டியலின மக்களுக்கு 15 பிளஸ் 3 18, பழங்குடி மக்களுக்கு 3, மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு எம்பிசி 20, 69 இருக்கு. இப்ப எப்படின்னா ஒரு அறையில ஒரு 100 மாம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் உள்ள போயிட்டு ஏப்பா நீங்க மாம்பழத்தை பிரிச்சு எடுத்துங்கன்னு சொன்னா எல்லாமே ஒண்ணு எடுத்துப்பாங்களா? நிச்சயமா இல்ல. பலமா இருக்கிறவங்க, பலசாலிகள், வலிமையா இருக்கிறவங்க 5 மாம்பழம் 10 மாம்பழம் 15 மாம்பழம் எடுத்து அடிட்டு போடும். பலவீனமான இருக்கிறவங்க அப்படியே ஓரமா நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு கிடைக்காது. நம்ம இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அதுல யாரு மாம்பழம் அதிகமா எடுத்துட்டாங்க, யாருக்கு கிடைக்கல அது தெரிஞ்சிடும். தெரிஞ்சு கிடைக்காதவங்களுக்கு கூடுதலாக மாம்பழம் கொடுக்கிறது. இதுதான் சமூக நீதி, இதுதான் நீதி, இயற்கை நீதி, சமூக நீதி. இதுதான். இது நான் பண்ண மாட்டேன், இத பண்ணவே மாட்டேன். எதுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின்? அவங்களுக்கு என்ன பயம்? ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? எம்எல்ஏ சீட் எல்லாம் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, எம்பி சீட்டு ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, பஞ்சாயத்து தலைவர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க. ஏன் உங்க கட்சி மாவட்ட செயலாளர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, ஜாதி வச்சுதான் கலவரமே பண்றீங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னு. அதாவது நம்ம திருமா அண்ணாச்சி இருக்காங்க, வைகோ அண்ணாச்சி இருக்காங்க, அப்புறம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருக்காங்களா, என்னத்துக்கு வாயில பிளாஸ்டரிய போட்டு இருக்கியே? உங்களுக்கு தேவையானதை திமுக சடக்கு சடக்குன்னு கேளுங்க, நல்லா கேளுங்க அப்படின்னு லைட்டா குச்சி உள்ள விடுறாரு. நான் கேட்கிறேன், திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கிறீங்களே, காங்கிரஸ் கேட்கிறேன் நான், உங்க ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்கு, உங்க ஆட்சி தான் தெலுங்கானாவில் இருக்கு, ஆனா இங்க ஏன் வாயை திறக்க மாட்டீங்களா? என்ன பயம் உங்களுக்கு? அண்ணன் வைகோவை கேட்கிறேன் நான், நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர், ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் திராவிட கழகம் கி வீரமணி அவர்கள் ஆசிரியர் அவர்களை கேட்கிறேன், ஏன் நீங்க வாயை திறக்கல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், ஏன் என்ன? சாதிவாரி சர்வே எடுத்தால் அதிகமாக பயன்பெறுவது யாருன்னா பட்டியலின மக்கள் தான். ஆனாலும் ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் ஒரு போராட்டம்? என்ன பிரச்சனை? தேர்தல் தானா, தேர்தல் தானா, தேர்தல் தானா, அதான் எல்லாமே. அதனால இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. இப்ப மேடையில் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க. கொள்கை ரீதியிலே சில கட்சிகளுக்கும் மாற்று கட்சிகள்ல கொள்கை ரீதியிலே அவங்களுக்கு வேற்றுமையில் இருக்கலாம். ஆனால் இது ஒரு மைய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனைக்காக அவர்களுடைய அந்த கொள்கை வேற்றுமைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து இங்கே இந்த மேடையிலே வந்திருக்கின்றார்கள் தலைவர்கள். அவர்களுக்கு உண்மையிலே எனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல. இதான் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவங்க அப்ப அங்க இருந்து கெக்கன்னு சிரிக்காரு. ஐயா இதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, என்னமோ இப்பதான் நீ புதுசா உள்ள வந்து இது பண்ற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதான் தேர்தல் ஆணுமே உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருச்சுல்ல, பாத்துருவோம் இனி அப்படின்னு அங்க இருந்து சவால் வேற விடுதாரு. டெல்லி நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது,
இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம் பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் செய்து வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. இதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் நடந்ததில்லை. ஆனால் இப்படி அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது. தேர்தல் ஆணையம் மற்ற விஷயங்கள்லாம் ஏமாற்றப்படாது. ஆனால் ஏமாத்திட்டு வந்திருக்கிய, என்னையும் நீ ஏமாத்திக்கிட்டே இருக்கிய, இது அடுக்குமா, நியாயமா கேட்கறலா? பதில் சொல்லுங்க. அந்த பொய்யர்களுக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை சொல்லுகிறவன் இந்த கட்சியை உருவாக்கியவன், இந்த கட்சியை உருவாக்கியவன், பாடுபட்டவர். 96,000 கிராமங்களுக்கு சென்று வேர்வை சிந்தி வளர்த்தவர். நீதிமன்றம் எங்களுக்கு, டெல்லி நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. தவறு செய்த தேர்தல் கமிஷன் அதை புரிந்து கொண்டு இப்பொழுது சரியான திசையில் சரியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. முதலில் தவறு செய்து விட்டது. ஏனென்றால் இவர்கள் அந்த மாதிரி தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து தேர்தல் கமிஷனையே ஏமாற்றியிருக்கிறார். தேர்தல் கமிஷனையே ஏமாற்றியிருக்கிறார். அப்போ யாரை தான் ஏமாற்ற முடியாது பாருங்க. நம்ம ஐயா தங்கம் தென்னரசையா குச்சியை தூக்கிட்டு வராங்க 100 நாள் வேலையில். அந்த பாவம் அந்த ஆத்தாமெல்லாம் போய் அங்கே இறப்பா இருந்துக்கிட்டு அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. அதில் நான் என்ன சொல்லுதியா, நீங்கள் 40 ரூபா கொடுங்க, நாங்கள் 60 ரூபா தரோம்னு பிரிக்கிய. ஏற்கனவே பல ரூபாயை தரமாட்டேங்க. இதுலேயும் இப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம்ரா அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. நம்முடைய பங்களிப்பு அது குறைவாக, நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனை குறைக்கிறாங்க. 100% கொடுக்கக்கூடிய பங்களிப்பை இப்போது அவர்கள் 60%, மாநில அரசு 40% என்று வைக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய நிதிச்சுமை கூடுகிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களிலே ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பை தொடர்ந்து குறைத்து கொண்டு வருகிறார் என்பதை பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு உதாரணமாக சொன்னால் பிரதம மந்திரியுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த ஆவாஸ் யோஜனா, பிஎம் ஆவாஸ் யோஜனா இருக்கக்கூடிய வீடு வழங்கக்கூடிய திட்டத்திலும் கூட ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு என்பது குறைவாகவும் மாநில அரசினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலைமை ஒன்றிய அரசினுடைய பல்வேறு திட்டங்களிலே அது நீடித்திருக்கிறது. அதனால் மாநிலத்திற்கான நிதிச்சுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். இப்படியே நம்ம தமிழிசையக்கா அப்படியே பாஞ்சு வாராக. இங்கே பாருங்க, நீங்கள் எந்த திட்டம் எடுத்தாலும் கலைஞர் திட்டம்னு நீங்கள் உங்கள் அப்பா வரைய வைக்கிய. அந்த பக்கம் ராஜீவ்காந்தின்னு காங்கிரஸ் வைக்கி. இங்கே எங்கள் காந்தி நிற்காரு, நாங்கள் எங்கள் காந்தி பேரை டெலீட் பண்ணோம், அவருக்கு எங்கள் அவமரியாதை பண்ணோம் அப்படின்னு அக்கா அடுக்கடுக்கா கேள்வியை வைக்காக. ஒவ்வொன்றுக்கும் பதிலாக அவுத்து விடுங்க எல்லாரும். நாட்கள் அதிகரித்திருக்கிறது, சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு மேம்பாடான ஒரு திட்டத்தை பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நான் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன், கலைஞர் பெயரை விட்டுட்டு எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பெயரை நீங்க வச்சீங்க? அதே மாதிரி காங்கிரஸ் ராஜீவ் காந்தி பேரை, சோனியா காந்தி பேரை வச்சா. ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் மட்டுமே 10 இருக்கு, ஆனா எத்தனை காந்தி பேரை வச்சீங்க நீங்க? ஆக இன்னைக்கு காந்தியோட கொள்கைகளையே நீங்க மறந்துட்டீங்க. ஆனா அதே சிவராஜ் சிங் சௌஹான் சொன்ன மாதிரி ராமராஜ்யம், கிராம ராஜ்யத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காந்தியை பற்றி மறந்துட்டாருன்னு இங்க உள்ள தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காதி விற்பனையில உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பெற்று இருக்கிறோம். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காந்திய கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள், எந்தவித சந்தேகமும் இல்லை. மறுபடியும் நான் எதிர்கட்சிகளுக்கு ஒன்றை சொல்கிறேன், காந்தியின் கொலைக்கும் RSS போன்ற இயக்கங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றத்திலேயே தீர்ப்பாகிவிட்டது. ஆனா மறுபடியும் திருப்பி அதை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
இந்த நேரத்தில் மகாத்மா காந்தி ஐயா இருந்திருந்தா நேராக குச்சியை ஊண்டி தண்டியாட்டைக்கு போனவருக்கு பதிலாக நேராக டெல்லிக்கு வந்து, தம்பி மோடி உங்களுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, என் பேரே வேண்டாம், நீங்க வச்ச பேரைய வச்சிருங்க, நல்லா இருக்கு, மக்கள்லாம் நல்லா இருக்குன்னு பாராட்டி அந்த கடியாரத்தை பரிசா கொடுத்துருவாரியா அப்படின்னு சொன்னது நம்ம முன்னாள் ஐபிஎஸ். பேரை மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை இந்தியாவில் எப்பொழுதும் எல்லா இடத்துல இருப்பாங்க. திட்டங்கள் மாறி இருக்கிறனால, திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறனால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. இது மகாத்மா காந்தி ஐயாருடைய கனவு. விக்ஷித் பாரத், வளர்ந்த நாடு, வளர்ந்த பாரதம் என்கின்ற பெயரை கொண்டு வந்திருக்கிறோம். மகாத்மா காந்தி ஐயாவே ஒப்புக்கொள்வாங்க. அதற்காகத்தான் போராடி அந்த சுதந்திரத்தை பெற்றாங்க. வளர்ந்த பாரதம் என்பதற்காக விக்ஷித் பாரத் பேரு. மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நாம் 2014க்கு பிறகு பல இடத்துல வைத்திருக்கோம். அதை காங்கிரஸ் ஏன் பேசல? பாரதிய ஜனதா கட்சி கடந்த 11 ஆண்டுகள்ல 12வது ஆண்டுல எத்தனை இடத்துல வைத்து பட்டியல் போட்டு சொல்ல முடியும்? காந்தியே இருந்தா பாராட்டுற அளவுக்கு தன்னுடைய பெருமைகளெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா நீங்க என்ன ஏளனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு மீசையை முறுக்காத உரையா பேசுறாருல. இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றது? இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு 100க்கு 100 பணம் நாம கொடுத்தோம். இன்னைக்கு 60 ரூபா நாங்க கொடுக்கிறோம், 40 ரூபா மாநில அரசு கொடுக்குறாங்க. மாநில அரசு சும்மா சொல்லல, மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மாநில அரசுக்கு நிதி பகிர்மானம் பண்ணியிருக்கிறோம். யூபிஏ காலகட்டத்தை விட 4 முறை அதிகமா நிதி திரும்ப கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகின்றோம் 2 பேரும் சேர்த்து நடத்துவோம். உங்க மாநிலத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உருவாகக்கூடியது உங்க மாநிலத்துடைய வளர்ச்சி. தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு வரக்கூடிய டேங்கோ, பண்டோ, வாய்க்காலோ, குளமோ, ஏரியோ தமிழ்நாட்டுக்கு பயன்படு. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு 60 ரூபா நாங்க கொடுக்கிறோம், 40 ரூபா நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் போடக்கூடிய கபட நாடகம். ஐயா ஐயா அண்ணாமலை ஐயா இப்படி எல்லாம் சொல்றாரே, அதுவும் திருப்பரங்குன்ற விஷயத்துல விஜய் வாயை திறக்க மாட்டேங்காரே அப்படின்னு அழுது புலம்பி கண்ணீர் விடுறாருயா. நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஆறுதல் படுத்துங்க சொன்னா. எங்க ஐயா சொல்றது இருக்கட்டும், நீங்க செவரேன்னு இருந்தீங்கன்னா இந்நேரம் தலைவர் போஸ்டிங் இல்ல, நேரம் அங்கேயே போயிருந்துருக்கலாமே அப்படின்னு வேற மாதிரி திருப்பி விடுறாரு. தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருத்தம். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும் அவர் சொல்ல தேவையில்லை. இந்த தலைவருக்கு நல்லா இருக்கு. விஜய் கூட செல்வகுமார்னு ஒரு அண்ணாச்சி இருந்தாங்கல்ல, அவ இப்போ திமுக சேர்ந்தாங்கல்ல, அவர் சொல்லுதாக ரொம்ப நாள் கூட இருந்துருவார்ல, தெரிஞ்சிருக்கும் நேக்கு போக்கு. விஜய பின்னாடி இருந்து அண்ணாச்சி டப்பா நெல்லுங்க, முறப்பா பேசுங்க, அப்படியே கத்தி பேசுங்க, நம்ம ஆளுகளுக்கு கத்தி பேசினா தான் பிடிக்கும்னு பின்னாடி இருந்து யாரும் ஸ்கூரு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நாள் இவர் இருந்தார், அந்த ஸ்கூரு கொடுக்குற ஆளை இவர் கண்டுபிடிக்காமல் இருக்கார் பாருங்க. அதுதான் நமக்கு வேதனையாக இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் யாருடைய ரொம்ப அவர் ஒன்றும் பெரிய தைரியசாலி. இப்போ சிஎம் வாங்க போங்கலாம் சொல்கிறார் இல்லையா, அங்கிள்லாம் சொல்கிறார் இல்லையா, அந்த அளவுக்கு தைரியசாலிலாம் கிடையாது. ஒரு சிஎம் ஜெயலலிதா அவர்கிட்ட எப்படி பணிந்து நின்று அம்மா அவர்களுக்கு வேண்டிக்கு கொள்றேன்னு கும்பிட்டுட்டு நின்னது, கலைஞர் அவர்களுக்கு செலவு வைக்கணும், கோயில் கட்டணம்லாம் சொன்னது, அதுக்கு முன்னால் எடப்பாடிக்கிட்டே ஒரு பட ரிலீஸுக்காக போய் நின்னது, எல்லாமே அவர் ஒன்றும் வீரர்கள்லாம் அப்படி கிடையாது. அவருக்கு தேவைன்னா அப்படி பணிவோட பயந்து போய் அப்படி இருக்கிறவர் தான். இப்போ யாரோ அவரை தூண்டி விட்டு இப்படி பேசினாதான் அவங்களுக்கு ஓட்டு விழும். பனி பெய்யுது. இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு போனோம்னா நல்லா பொதன்னு பியாயும், அப்படியே சந்தோஷமா அள்ளி தூக்கி விளையாடலாம்னு டூர் போயிருக்காங்க. டூர் போனால் அந்த பனியில் வண்டி மேலே ஏறலை, டயர் கிருட்டு நின்று இடத்துல சுற்றுது. அவ்வளோதான், ரிவர்ஸில் வர மட்டமல்லாக்கா கவுர போன ஊரம் காயம். நாமக்கல்ல ஒரு தம்பியே திருட போயிருக்கா. அப்படியே 6 கடையை வரிச்சு அடிச்சு திருடிட்டு லட்சக்கணக்கில் தள்ளிட்டு போயிட்டா. அப்படி ஆனால் சிசிடிவியில் மாட்டிக்கிட்டா. அப்படி அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஒருத்தர் சிலிண்டர் வாங்கிட்டு போயிருக்கார்.
போனவர் என்ன இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி எடை மசியில் வச்சுருக்கார். 15 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 12 கிலோ தான் இருந்திருக்கு. 3 கிலோவை காணும். உள்ளே இருக்கிற சிலிண்டர் தின்றுச்சா என்னமோ தெரில. பிடிச்சிருக்காங்கல்ல இப்போ. இப்போ நாம நேராக மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அறியறதுக்காக பெங்களூர் வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக போகிறோம். அங்கே ஒரு அம்மா தன்னுடைய வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. மருத்துவமனையில் டாக்டரில் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வருத்தத்தோடு போகும்போது சடக்குன்னு ஒரு விபத்தாகி போகுது. 2 பேரும் மாட்டிக்கிறதாங்க. ஐயா எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி கிடக்கார, கொஞ்சம் காப்பாற்றுக்கன்னு கையெடுத்து கும்பிட்டா ஒரு ஆள் கண்டுக்கலையா, ஓடிக்கிட்டே இருக்காங்களே. மனிதாபிமானம் மறிச்சு போச்சா அப்படின்னு எல்லாருக்கும் கோவம் தான். ஆனாலும் போய்கிட்டே இருக்காங்க. கேட்டோம்ல கேள்விய, மனிதாபிமானம் இருக்கா இல்லையான்னு கேட்டோம். மலமலன்னு பதில் வருது, கேளுங்க. ஒரு பெண் அவ்வளோ கெஞ்சிருக்காங்க, யாருமே ஒன்றுமே செய்யாமல் கடந்து போயிருக்காங்க. மனிதாபிமானம் இன்னும் இருக்கா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியா ஆகிப்போச்சு. ஒருத்தங்க கீழே அடிபட்டு ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போது கூட அது கூட கண்டுக்காம போனா நம்மளாம் இருக்கிறது என்னதான் அர்த்தம்ன்றது ஒன்றுமே புரியல. அவங்க அவ்வளோ கெஞ்சி இருந்தும் இவங்க இப்படி போறாங்களே அப்படின்னா மனதாபிமானம் எவ்வளோ செத்து போன மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மாடு ஒரு சின்ன கன்றுக்குட்டி அடிபட்டால் அந்த மாடை சார்ந்த இனங்கள் அதை உதவுவதற்கு அதை காப்பாற்றுவதற்கு வருது. ஆனால் மனுஷன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. கார்ல போறவங்க இவங்களாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்களை கொண்டு போய் சேர்த்துக்கலாம்ல. சேர்த்து அந்த உயிர் பழிவு இருக்குமா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அடிபட்டு உடனே மக்கள் என்ன செய்வாங்கன்னா தானாவே முன் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சு முதலுதவி செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு அனைத்து வேலைகளும் செஞ்சாங்க. உயிர்கள் என்று சொல்வது எல்லாமே ஒண்ணுதான். அப்படியான சூழல்ல அந்த உயிர்களுக்கு ஒரு இதுங்க ஏற்படும் போது சக மனிதனா சக உயிரினமா ஓடி சென்று உதவுவதுதான் மனிதாபிமானமா நான் கருதுகிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம், விபத்து நடக்குன்னு சொன்னா அந்த விபத்துல இருக்கக்கூடிய மக்களை காப்பாதவங்க தான் மனுஷங்க. அவங்களோட பிரதர், அவங்களோட சிஸ்டர், அவங்க ரிலேஷன், இந்த மாதிரி யாருக்காவது ஏதோ ஒண்ணுன்னா அடுத்த ஹெல்ப் பண்ணுவாங்க. அடிபட்ட ஆளுக்கு என்ன உதவி முதலுதவி என்ன பண்ணணுமோ அதை நம்மளால முடியாட்ட கூட 108ங்கிற ஒரு ஆம்புலன்ஸுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். அவங்க கண்டிப்பான முறையில் எடுத்துட்டு போயிடுவாங்க. இது எதுவுமே எதிர்பார்க்காம தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம வேலையை பார்த்துட்டு போலான்னு இருக்காங்க. அதை ரொம்ப தவறு சார். ஏதாவது ஹெல்ப் பண்ணா நேற்று ஒரு உயிரை கூட ஒருத்தர் காப்பாற்றிருக்கலாம். சொல்றேன்னா அவங்க இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில அவங்களுக்கு இருக்கிற வேலையை தான் பாக்குறாங்களே, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மனிதாபிமானம் ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாலும் நாளைக்கு ஒரு கேஸ் நினைச்சுன்னா என்னதான் கூப்பிட்டு நான் என் வேலையை விட்டு அலையிற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு போயிடுவாங்க. போலீஸ் கேஸ் அதை ஃபாலோ பண்ணுமேன்றதுனால சிலர் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனை நம்ம மாத்திக்குவோம். மிருகத்தோடி கேவலமாக மனிதனை கடந்து சென்றுட்டு இருக்கான். இந்த நிலை இல்லாம அடுத்த கட்டத்துக்கு மனிதர்களுக்கு உதவி செய்யணுங்க எண்ணங்கள் வந்தா இறைவன் நம்மளோட இருப்பாங்க மனிதர்கள் உணர்ந்து கொள்ளணும். அடுத்து நம்ம அழகிய உலகத்துக்குள்ள போறோம். இந்த ட்ரிப் அமெரிக்காவுக்கோ சைனாவுக்கோ போறாங்க. நேராக செங்கல்பட்டுக்கு போறான். அப்படியே இந்த சிலம்பாட்ட கலைஞர்கள் மற்ற ஆட்டக்கார கலைஞர்கள்லாம் அங்கே ஒன்று கூடி ஒரே ஆட்டம் பாட்டம்னு சந்தோஷப்படுத்தி அமர்க்கலப்படுத்தியிருக்காங்க. இப்போதான் அழகிய உலகத்துக்கே ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கிடுங்க. இந்த பனி பெய்கிற நேரத்தில் கொஞ்சம் வண்டியோட டிஸ்டன்ஸில் கீப்பப் பண்ணி வண்டி ஓட்டுங்க. பக்கத்தில் ஓட்டிக்கிட்டு சடக்குன்னு பிரேக் அடிச்சோன்னா டொங்குன்னு இடிச்சிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிற்காதீங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதும் கிடையாது, ஆனால் நான் விடுறதும் கிடையாது, சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் கேளில் வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.